அழகே அழகு சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம சுரேஷ் இருந்துட்டு யாருமே கதவை திறக்காதீங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருங்க, அவை எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் கதவை லாக் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க, எங்கேயாவது போய் தொலைய. இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? எப்போ இந்த வீட்டுக்குள்ளே நீ காலடி எடுத்து வச்சியோ தெரியல, அப்பவே இந்த வீட்டில் இருந்த மொத்த சந்தோஷமும் காணாம போயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்திலே முடிஞ்சிடக்கூடாது, போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, வேற எங்கேயாவது போய் கூட தொலை, ஏன் உன் வீட்டுக்கு கூட போய்க்கோ, அதை பற்றியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஆனால் மறுபடியும் இந்த வீட்டில் மறுபடியும் உட்காந்துடாத, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட மதிக்கு இன்னுமே கோவம் வருது. அதுக்கு அடுத்ததான் எங்கேயும் போகாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம மலர் இருந்துட்டு மதி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாக்கியராஜ் வராங்க. அம்மா கிட்டேயும் பேசி பார்த்துட்டேன், அப்பா கிட்டேயும் பேசி பார்த்துட்டேன் மதியை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. நீயாவது என் பேச்சை கேளு, போயிட்டு மதிக்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா மலர் பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மதி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கியா, ஏதோ அந்த பிள்ளை கோவத்தில் பேசிடுச்சு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எங்கங்க சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறேன், வெளியில் யாராவது பேசினா நானும் திரும்ப பேசிக்கிட்டு தானே இருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னோட சொந்தம், என் அத்தை, என் மாமா, என் புருஷன், என் குழந்தை, மற்ற எல்லாரும் என்னோட சொந்தமாக தானே நினச்சிட்டு அவங்க என்ன பேசினாலையும் கண்டுக்க என் சொந்தமாக தான் நினச்சிக்கிட்டு நான் பதிலுக்கு பேசாமல் இருக்கேன். அதுக்காக எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு மதி எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஏன் மலருன்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. மலரும் போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. நான் போயிட்டு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தேன், அவள் எங்கேயுமே போகல, வெளியே தின்ன மேலே தாண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் போய் கூப்பிட வேண்டியதானே, நான் எதுக்காக போய் அவளை கூப்பிடணும், ஒரு மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுக்கு கேட்க மாட்டேன்றா. அதனால தான் சுரேஷும் கோவப்பட்டு அவளை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் சுரேஷ் பேச்சை மீறி நான் அவளை உள்ளே கூப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் சுரேஷ்கிட்ட நான் வாங்கி கட்டிக்கிறதுக்கு தான், அதுக்கெல்லாம் தேவையே இல்லை சாமி, ஆளை விடு, நானும் போயிட்டு அவகிட்டெல்லாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா இந்த நீயே மலர் ஒரு மாதிரியே இருக்க, ஓ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, எப்போ பார்த்தாலையும் அவ கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தல்ல, இப்போ வச்சாலும் உனக்கு பெரிய ஆப்பா, அவன் உன்னை அமைதியருன்னு சொன்னும் போதே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, என்னடா இது சொந்த தங்கச்சி மாதிரில நீ அவளை பார்த்துக்கிட்ட, ஆனால் இப்போ கடைசியில் அவள் உனக்கு எவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா என்னங்க இவங்களும் இப்படி பேசிட்டு போகிறாங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா ப்ளீஸுங்க நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அக்கம் பக்கம் எல்லாரும் காய்கறி வாங்கிறதுக்காக போகிறவங்க வரவங்க இப்படி எல்லாருமே நம்ம மதியை பார்த்து ஜாடமாடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மூத்த மருமக மாதிரி இவ இல்லை போல இருக்குது, இவ கூட கூட பேசுவா போல இருக்குது, அதனால தான் கிழிச்சு கூட தாண்டாமல் இருக்கணும் தானே லக்ஷ்மி அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவ தாண்டி போல இருக்கு, அதனால தான் இவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாரும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக்கா, எதுக்கு உங்க ரெண்டாவது மருமக வெளியில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம் தெரியுமா, ஆனால் அவ்வளோ எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாகவே இருக்கா, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கேட்டுட்டு போகலான்னு வந்தோம், அது மட்டும் இல்லை சாயங்காலம் அவ்வளோ சத்தம் வேற கேட்டுச்சா, அதனால தான்க்கா எந்த வீட்டில் என்ன சத்தம் வரும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவளால் இருக்கிற மான மரியாதை எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போவாவது நம்ம போயிட்டு மதிய கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அவளை எதுக்காக கூப்பிடணும், அது என்னன்னாலையும் பரவாயில்ல, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ராகவன் இருந்துட்டு அவன் மன்னிப்பு கேட்ட இந்த வீட்டுக்குள்ளே விடு, இல்லைன்னா விடாத அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஜாடமாடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேள்வி மேலே கேள்வி
கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையாக வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு உக்காரு. சுரேஷ் வந்தால் நாங்கள் பேசிக்கிறோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை, எந்த மன்னிப்பும் கேட்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போனா எங்கேயாவது போய் தொலைடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவள் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாளாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பற்றி மட்டும்தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குற பார்வை இருக்கே, ஐயோ சாமி, நெருப்பு எடுத்து எரியிற மாதிரி இருக்குங்க. இவளால் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணுறாங்க. மலர் இருந்துட்டு நான் கொஞ்ச நேரம் போயிட்டு மதிக்கு துணையாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அப்பயாவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எதுவும் பேசாமல் போயிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மதிக்கு துணையாக மலர் போயிட்டு உட்காரலான்னு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.